சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியைச் சேர்ந்த செல்வம் ஜெயந்தி தம்பதியினரின் மகளான நிர்மலாவுக்கும் கோவை கீழமேடு பகுதியில் வசித்து வரும் நீலமேகம் உமாராணி தம்பதியரின் மகனான சர்க்குணம் என்பவருக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு இறுதிவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடந்துள்ளது. திருமணத்திற்காக 75 சவரன் நகை, 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் சீதனமாக வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் திருமணமாகி சில மாதங்களுக்கு பிறகு அவ்வப்போது பணம் வேண்டும், நகை வேண்டும் என்றும் அடிப்படையில் சர்க்குணம் தனது மனைவி நிர்மலாவை சித்திரவதை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் போதையில் மனைவியை டார்ச்சர் செய்தும் பணம் கொண்டு வரவில்லை என்றால் தான் தற்கொலை செய்து கொள்வேன் என கூறி பேனாவை கொண்டு தனது கைகளில் குத்தி கொண்டு மிரட்டல் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த 2020ஆம் ஆண்டு நிர்மலாவின் தந்தையான செல்வம் உயிரிழந்துள்ளார். அதற்கு அடுத்த ஒரு மாதத்தில் நிர்மலாவிற்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. அதற்கு முன்பு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தி தந்தை உயிரிழப்புக்கு நிர்மலாவின் தாய் வீடான சிங்கம்புணரிக்கு சர்க்குணம் அனுப்பிய நிலையில் நிர்மலாவிற்கு குழந்தை பிறந்தது. நிர்மலாவை வீட்டிற்கு அழைக்காமலே இருந்துள்ளனர் சர்க்குணம் குடும்பத்தினர். பின்னர் இரு குடும்பத்திலும் உள்ள மூத்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நிர்மலாவை கோவைக்கு அனுப்பிய சூழலில் சில மாதங்கள் மட்டுமே நிர்மலாவுடன் கோவையில் வசித்து சர்க்குணம் மீண்டும் குழந்தைக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்ற காரணத்திற்காக நிர்மலாவை தாய் வீட்டிற்கு அனுப்பி உள்ளார். தடுப்பூசி போட்ட பின்னரும் நிர்மலா தன்னை கோவை அழைத்து செல்லுமாறு கூறிய போது சர்க்குணம் தனது நண்பர்கள் நிவாஸ் என்பவரை வைத்து தனது செல்போன் மூலம் அடிக்கடி நிர்மலாவின் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்து வந்துள்ளார். மேலும் நிவாஸ் தனது அண்ணன் என்றும் அவருடன் நீ பேசி பழகினால்தான் மீண்டும் உன்னை கோவைக்கு அழைத்து வருவேன் என்றும் சர்க்குணம் நிர்மலாவை கூறி கடுமையான வார்த்தைகளால் பேசியுள்ளார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான நிர்மலா நிவாஸ் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு சிங்கம்புணரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சர்க்குணம் 2023ஆம் ஆண்டு நிர்மலாவிடமிருந்து தனக்கு விவாகரத்து பெற்று தருமாறு கோரி கோவை நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்துள்ளார். நிர்மலாவிற்கு வழக்கறிஞர் நோட்டீஸும் அனுப்பியுள்ளார். தொடர்ந்து கணவன் மனைவி இடையே பிரச்சனை நிலவி வந்த சூழலில் கடந்த ஜனவரி மாதம் பீளமேடு பகுதியில் உள்ள வீட்டிற்குள் குழந்தையுடன் வந்து குடியேறிய நிர்மலா தனது தாயிடம் பணம் வாங்கி குழந்தையை தனியார் பள்ளியில் LKG சேர்த்து படிக்க வைத்துள்ளார். இந்த நிலையில் நேற்று நிர்மலாவின் தாய் ஜெயந்தி பீளமேடு பகுதியில் உள்ள நிர்மலாவின் வீட்டிற்கு வந்து இன்று காலை சர்க்குணம் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கணவன் மனைவியை சேர்க்க வைக்கலாம் என எண்ணி இருக்கிற நிலையில் திடீரென இன்று காலை நிர்மலாவின் வீட்டிற்கு வந்த அவரது கணவர் சர்க்குணம், மாமனார், மாமியார் மற்றும் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வீட்டில் இருந்த நிர்மலா, அவரது தாய் ஜெயந்தி மற்றும் சகோதரர் ஹரிகரன் ஆகியோரை தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டியும் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது நிர்மலாவையும் அவரது தாய் ஜெயந்தியையும் கண்மூடித்தனமாக தாக்கி அங்கு வந்த அடியார்கள் கணவனை இழந்த மூத்த பெண்ணான ஜெயந்தியை நான் தான் உன் கணவர் என்று கூறி தகாத இடத்தில் கை வைத்து அநாகரிகமாக நடந்து கொண்டு அடியாட்களில் சிலர் அவரது ஆடைகளை கிழித்ததும் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து நிர்மலா அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் நிர்மலாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற சூழலில் உடலில் காயங்களுடன் கிழிந்த ஆடை அவரது தாய் ஜெயந்தி அதே வீட்டில் உள்ள நிலையில் நிர்மலாவின் மாமனார் மற்றும் மாமியார் வீட்டை தாளித்துக் கொண்டு அதே வீட்டிலேயே இருப்பதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனிടെ காலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் தற்பொழுது வரை காவல்துறையினர் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என நிர்மலா கண்ணில் மருக கூறியுள்ளார். இதனால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. நிர்மலாங்க, எனக்கு 2018 கல்யாணம் ஆச்சு. எங்கள் மாமனார் மாமியார் எல்லாம் வந்து ஊருக்கு வந்து பொண்ணு பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான். ஹஸ்பண்ட் நேம் வந்து சர்க்குணன். அவர் வந்து ப்ளூ ஸ்கை ஹோஸ் கம்பெனி வச்சுருக்காங்க. பெரிய வசதியானவங்க. எங்களுக்கும் வந்து எனக்கும் 70 பவுன் நகை போட்டாங்க. அதுக்கடுத்து குழந்தைக்கு எல்லா சீர்முறை எல்லாமே செஞ்சாங்க. அந்த நகை எல்லாமே இந்த வீட்டில் தான் இருக்குது. எங்கள் மாமனார் பேர் நீலமேகம், மாமியார் பேர் உமாராணி, என் நாத்தனார் பேர் சாருமதி, அவங்க ஹஸ்பண்ட் அபினேஷ். அவங்க தாய் மாமா, அதாவது என் வீட்டுக்காரோட தாய் மாமா சிவசங்கர், அவங்களும் தான் இன்றைக்கி பிரச்சனை பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து 2022 ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் எனக்கு அனுப்புகிறாங்க. என்னை நல்ல விதமாக ஊருக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பிட்டு நான் இங்கே இருந்தேன். என்னை நல்ல விதமாக ஊருக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்புனாங்க 2022. நான் ஊருக்கு போனோன்னே அந்த மாதிரி நோட்டீஸ் வந்தோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நான் குழந்தை வந்து இப்போ 1.5 வயசு தான், ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கும். அப்போ நான் அங்கே இருக்கிறப்ப அங்கே வந்து நான் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி HMOP படி அங்கே கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தை ரொம்ப கை குழந்தை இருக்கனால அங்கே மாற்றி நாங்கள் அங்கே போய் இருந்தோம்.
அங்கே போய் இருக்கிறப்ப நான் ரொம்ப நாள் சரி சேர்ந்து எல்லோரும் சொன்னாங்க, பேச்சுவார்த்தைலாம் பண்ணி பார்த்தாங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும், அவங்க கொஞ்சம் இதாக இருக்காங்க, அவங்க குழந்தை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. எங்கள் மாமனாரும் வந்து பையன் வந்து ட்ரக் அடிக்ட், அந்த வீடியோவும் இருக்குது, ட்ரக் அடிக்ட்டு. ஸோ வந்து கொஞ்ச நாள் இருங்க, நான் வந்து பேச்சுவார்த்தை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்கள் மாமனார். அப்புறம் எல்லோரும் பேசி அந்த வீடியோவும் அவங்க எனக்கு வந்து டெய்லி வந்து அந்த சேட் பண்ணி என்னை வந்து அவ்வளோ மோசமாக வந்து இப்போ நீ நகையெல்லாம் வந்து இப்போ எனக்கு கொடுக்கலன்னா எனக்கு வந்து சண்டை வரும், நகை நீ கேட்டால் சண்டை வரும், இந்த மாதிரிலாம் நிறைய பேசினார். நானும் சரி குழந்தை இருக்கா, அதனால நம்ம வந்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படிங்கிறனால நாங்கள் அமைதியாகவே போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆகிருக்கு, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 8 லட்ச ரூபா கொடுக்கணும், அது எதுவுமே கொடுக்கல. நாங்கள் சரி அது எதுவுமே வேணாம், ஹஸ்பண்டோட வாழ போகிறோம், அதனால் இது எதை பற்றியுமே நான் கேட்காம அதுக்கு எனக்கு முன்னாடியே ஆர்டர் ஆயிடுச்சுங்க, ஜனவரி மந்த்தே ஆர்டர் ஆகிருக்கு. அவங்கன்னா அது எதை பற்றியுமே இவங்க வந்து இங்கே கொடுக்கல. சரி குழந்தைக்கு இங்கே ஸ்கூல் ஃபீஸ் நான் தான் கட்டுறேன், எனக்கு என் நகையும் இங்கே எடுத்து வச்சுக்கிட்டாங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட கடன் வாங்கி நாங்கள் வந்து ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன், எதுவுமே அவங்க பண்ணல. என்னோடய பேர் திவ்யா என்ற நிர்மலாங்க. எனக்கு 2018